ஓகே, வணக்கம்டா. இந்த கிளாஸில் நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸ் பற்றி பார்ப்போம். நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸ்ன்றது என்ன, நார்மலாக நாங்கள் இவ்வளோ காலம் பார்த்தது வந்து சைன் வேவ் என்ன மாதிரி இருக்கும். அவர் வந்து ரெண்டு விதமாக பார்த்துனாங்க, ரைட்? டிரான்சியன்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட். அந்த மாதிரி இருக்கிற ஃபார்ம்ஸுக்கு வந்து என்ன மாதிரி செய்யலாம்ன்றது முதல்ல வந்து டிரான்சியன் அனாலிசிஸ் அண்ட் மற்ற நார்மலாக டைம் டொமைன் ஃப்ரீக்வன்சி டொமைன் பற்றி அனலைஸ் பண்ணது. இதுவும் வந்து அந்த மாதிரி இல்லாத ஃபார்மில் இருக்கிற வேவ்ஸை பற்றி பார்க்குறது. அதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றுன்னு சொல்லி என்னது, ரிப்பீட்டடு. நான் ரிப்பீட்டட்னு சொன்னால் நாங்கள் அனலைஸ் பண்ணுற கஷ்டம். நான் சைனசாய்டல் ஆகும். ரிப்பீட்டட் ஃபார்மாகவும் இருக்கிறதுக்கான வேவ்ஸுன்ற அனலைசிஸ்கள் வேவ்ஸை பற்றி என்னென்று நாங்கள் அவர்கிட்ட ஃபார்ம்ஸை பற்றி அறிகிறேன்னு சொல்லி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபோரியர் சீரீஸ்ன்றதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபோரியர் சீரீஸ் என்ன சொல்லுன்னு சொன்னால், அதுதான் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட்ஸ் தட் எனி பீரியாடிக் வேவ் ஃபார்ம் வித் பீரியட் t, frequency omega naught 7 2 pi upon t can be represented as an infinite sum of sinusoidal waveform that have frequency which are integral multiples of omega naught. இப்போ இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ சைனசாய்டல் இல்லாத எந்த ஒரு ரிப்பீட்டட் வேவ் ஃபார்மையும் நாங்கள் இன்ஃபைனட் சம், அதாவது முடிவிலி வரையான ஒரு சைன் வேவ்ஸுன்ற கூட்டுத்தொகையாக எழுதலாம். விளங்குதா? இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்போ இவர் ஒரு பாக்ஸ் வேவ், ஆனால் இவர் என்ன செய்கிறார், ரிப்பீட் ஆகிக்கொண்டு போகிறார். அவரை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இன்ஃபைனைட் சம்ம. இப்போ நாங்கள் எழுதுனா இவர் வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன, அந்த வேவுண்ட அதே பீரியடை இவரும் வச்சுக்க. அதுக்கு பிறகு நான் என்ன, இவர்கிட்ட ஷேப் எடுக்கிறதுக்கு இன்னொரு வேவை ஆட் பண்ணுறேன். இன்னொரு வேவ் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அதை இன்னொரு ஷேப் எடுக்கிறதுக்கு அதே மாதிரி இன்னொரு வேவ் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ஃபைனைட் சம் ஆஃப் சைனசாய்டல் வேவ்ஸை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ இந்த வேவ் ஆட் பண்ணிக்க நடக்கும், இந்த பெரிய வேவ். பெரிய வேவ் வந்து இங்கே இருக்கிறவர் இஃபெக்ட ஷேப்பில் கொஞ்சம் இந்த மாதிரி வருவார். இந்த மாதிரியே ஏதோ சம்திங் வருவார். இப்போ இன்னொன்று ஆட் பண்ணிக்க இவர் இங்கே வந்து இந்த மாதிரி வருவார். இப்படி ஒவ்வொன்றையும் ஆல்டர்னேட் ஆட் பண்ணி கொண்டு வரைக்க இவர் ஒவ்வொன்றும் திருவடைஞ்சு கிட்டத்தட்ட எனக்கு இந்த பாக்ஸ் வேவை கொண்டு வருவேன். இதுதான் பேசிக்காக ஃபோரியர் சீரீஸ் சொல்கிறேன். சரியா? அதான் இதில் டெஃபினிஷனாக கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ரிப்பீட்டட் வேவ்ஸாக இருந்தாலும் அதை இன்ஃபைனைட் சம் ஆஃப் சைன் வேவ்ஸாக கொடுக்கலாம். அதான் பேசிக் பிக் ஐடியா ஆஃப் ஃபோரியர் சீரீஸ். ஃபோரியர் சீரீஸில் அதை டிஃபைன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி டிஃபைன் பண்ண. அதை வந்து ஒவ்வொரு அனலைசிஸ் மூலம் இந்த ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கு. இதில் இவர் வந்து டிசி கம்போனன்ட், மிச்சது வந்து சைன் வேவ்ஸுக்கான கம்போனன்ட்ஸாக இருக்கும். இதில் ஒமேகா நோட்டுன்னு சொல்கிறது அது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. நாங்கள் அனலைஸ் பண்ணுற நான் சைனசாய்டல் வேவ்ன்ற பீரியடாக இருக்குது. பீரியட் டின்னு சொன்னேன், T7 2 pi upon omega 7. அதில் வர ஒமேகா நோட். அதேமாதிரி ஒமேகா நோட் வந்து ஃபண்டமெண்டலாக இருக்க 2 omega naught செகண்ட் ஹார்மோனிக் அண்ட் 3 omega naught தேர்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பேசிக்காக இந்த பேஜில் போகுது. அதேமாதிரி இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு ஃபார்ம்லாம் இருக்கிறேன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இதில் நாங்கள் காண வேண்டியது என்ன, ஒரு டிசி கம்போனன்ட் காணணும், பிறகு ஏஎன்பிஎனுக்கான கோஃபிஷியன்ஸ் காணணும். அப்படியே காண்றதுக்கு சில வழிகள் டிஃபைன் பண்ணிருக்கணும். எங்களுக்கு எல்லாமே காணதை தவிர நாங்கள் சில வேவ் ஃபார்மை வச்சு பார்த்தே நாங்கள் இந்த சீரீஸை சுருக்கி கொண்டு வரலாம். அதுக்காக நாங்கள் நாட் செமிட்ரி, இவன் செமிட்ரி அண்ட் ஹாஃப் வேவ் செமிட்ரின்னு சொல்லி மூண்டை பார்க்குறோம். ஈவன் செமிட்ரின்றது வந்து அதை இப்போ நான் y-axis ஒரு மிரர் மாதிரி பார்க்கணும். இப்போ மிரர் மாதிரி பார்த்தா என்ன, இங்கால இருக்கிறதும் இங்கால இருக்கிறதும் சமச்சீர் மாதிரி. அதை நாங்கள் இப்படி ஒரு டிஃபைன் பண்ணினா, ப்ளஸில் நான் ஒரு புள்ளி எடுத்தேன்னு சொன்னால், t என்ற புள்ளியில் y-axis எடுத்தேன்னு சொன்னேன், அதே -t என்ற இடத்துல அதே y-axis இருப்பேன். அப்படியா இருக்கிற வேவ் ஃபார்ம் வந்து ஈவன் செமிட்ரின்னு சொல்கிறாங்க. சரியா? இனி ஒட் செமிட்ரின்றது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, FT7 -F-T. இந்த டீயில் இந்த புள்ளி எடுத்தேன்னு சொன்னால், -tயில் அந்த பெருமானம் என்ன -5 இருக்குது. இவர் வந்து ஒரு
பையன் எடுத்தேன்னு சொன்னால் இவர் வந்து -5 இருக்கிறார். ஸோ அது அப்படி வர வேவ் சம் வந்து அவுட் சிமெட்ரி. ஸோ அண்ட் ஹாஃப் வேவ் சிமெட்ரின்றது இப்போ நான் ஒரு வேவில் ஒரு டி என்ற புள்ளி எடுத்தேன்னு சொன்னேன். ஸோ டி என்ற புள்ளி எடுக்கிறேன். ஸோ இதில் இருந்து நான் இவற்றை பீரியட் வந்து கேபிட்டல் டின்னு சொன்னால் இதுலேருந்து T/2 தூரம் போனேன்னு சொன்னேன். ப்ளஸ் ஓ மைனஸ் 2 பக்கம் போகலாம். ஸோ இங்கே போனேன்னு சொன்னால் நான் இந்த புள்ளி கிடைப்பேன். ஸோ இந்த புள்ளி என்னவா இருக்குது, இவர் -5ன்னு சொன்னால் இவர் +5. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு குறித்த டீலேருந்து +T/2 -T/2 முன்னுக்கு அல்லது பின்னுக்கு போய்க்க. ஸோ அவற்றை அதாவது ஓகே y எக்ஸிஸ் என்ன மைனஸ் வருமானதை தருவேன். அப்படியான வேவ் ஃபார்ம் வந்து ஹாஃப் வேவ் சிமெட்ரின்னு சொல்லுவேன். சரியா? ஸோ அதை தவிர உங்களுக்கு மேலதிகமாக இதில் இப்போ நாங்கள் ஒரு வேவ் ஈவன் சிமெட்ரி என்று சொன்னால், ஸோ இப்போ ஒரு வேவ் ஈவன் சிமெட்ரின்னு சொன்னால் டிசி கம்போனன்ட் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது ஒட் சிமெட்ரி அல்லது ஹாஃப் வேவ் சிமெட்ரின்னு சொன்னால் கட்டாயம் டிசி கம்போனன்ட் இல்லை என்ற முடிவுக்கு வரலாம். சரியா? அது என்ன இதில் வந்து A0/2ன்றது என்ன ஓகே ஃபோரியர் சீரிஸில் A0/2 தானே. ஸோ அதில் A0/2ன்றது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அது வேறு ஒரு ஒட் சிமெட்ரியா ஹாஃப் வேவ் சிமெட்ரியாக இருந்தேன்னு சொன்னால் அதில் நான் நேராக சொல்லிடலாம் டிசி கம்போனன்ட் இல்லைன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இது ஒன்றும் தியரம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்றாலே விளங்கி இப்போ ப்ளஸ் கம்போனன்ட் மைனஸ் கம்போனன்ட் மீக்கெல்லாம் வரணும்னு சொன்னால் என்ன சார் ஒரு டிசி கம்போனன்ட் இருக்குல்ல. அது இப்போ இதுவே ஒரு வேவ் ஃபார்ம் டிசி கம்போனன்ட் அட் ஆகிட்டாருன்னு சொன்னால் இவற்ற வேவ் ஃபார்ம் வந்து இங்கே வந்துடுவார். ரைட். ஸோ இதில் வந்து ஓகே சரி ஓகே. ஸோ அந்த இவர் வந்து இந்த ஆக்சிஸில் மேலே வந்து வந்துடுவார். ஸோ இப்படி வரைக்க உங்களுக்கு விளங்கும் தானே. இப்போ இதில் ப்ளஸ் கம்போனன்ட் இவர் வந்து மைனஸ் கம்போனன்ட் வரையில தானே ஏற்கனவே ஸ்ட்ரைட்டாக எக்ஸஸுக்கு மேலே போயிடுவார். ஸோ அதுலேருந்து மேலே போயிடலாம் அல்லது கீழே இருந்தாலும் அதே பெருமானம் வர சான்ஸ் இல்லை. ஸோ அதால் இந்த முடிவு நாங்கள் எடுக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி ஃபோரியர் சீரீஸை கொஞ்சம் சுருக்கிறதுக்கு நீங்கள் இதுவும் நீங்கள் நார்மலாக ஒரு பெருமானம் போட்டு இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா இதுதான் வரப்போகுது. அதாவது ஒரு பீரியட் டீயில். ஸோ இதில் சைன் ஒமேகா டி கோஸ் ஒமேகா டி ஒரு ஏதாவது ஒரு டைம் பீரியட்ல இருந்து ஒரு ஏதாவது டைம் பீரியட்லேருந்து அந்த வேவுண்ட டைம் பீரியடில் இருக்கிற இன்டர்வலுக்கு நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா 0 வரும். ஸோ அதே மாதிரி சைன் என் ஒமேகா டி கோஸ் என் ஒமேகா டிக்கும் 0 வருது. ஸோ அதே மாதிரி இப்போ சைன் என் ஒமேகா டி கோஸ் எம் ஒமேகா டின்னு சொன்னால் அதுவும் 0 ஃபார் ஆல் எம் அண்ட் என். அதே இதில் மாறி வருது சைன் கோஸ். இதில் ரெண்டுமே சைன் ஒரு ரெண்டுமே கோஸாக இருந்தால் என்னும் எம்மும் சமனாக இருக்க மட்டும் T/2 வரும். மற்ற எல்லா நேரத்துலையும் 0 வரும். சரியா? அது நார்மல் ஐடியா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இனி இந்த கோஃபிஷியன்ஸ் காண்றதுக்கான ஒரு மெத்தடாக சொல்லிட்டு போகிறாங்க. சரியா? இதில் ஃபர்ஸ்ட் என்ன காணணும், இதில் A/2 காணணும். ஃபோரியர் சீரிஸ் A/2 AN BN. ஸோ இதில் இந்த வேர்களை நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரியா? இதில் ஓகே இதில் A/2 காண்றதுக்கு இன்டிகிரேட் பண்ணுறாங்க. நார்மலாக இன்டிகிரேட் பண்ணிக்க நடக்கும். இதுவும் 0க்கு போவார். ஸோ நேராக இவர் வந்து இன்டிகிரேட் பண்ணிக்க டீன்னு வருவார். ஸோ A0 இவ்வளோ மாதிரி இது கண்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸோ எல்லாமே இந்த டெக்னாலஜி ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் இதில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஏஎனை காண்றதுக்கு என்ன செய்யலாம், ஏஎனை காண்றதுக்கு 2 பக்கம் காஸ் என் ஒமேகா டி பெருக்கலாம். ஸோ இதில் பெருக்கிக்க இவர் வந்து 0க்கு போவார். அதேமாதிரி இவரும் சைன் என் கொஸ்ன்னு சொன்னால் எப்போவுமே 0க்கு போவார். மேலே பார்த்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதேமாதிரி இவர் வந்து என்ன செய்வார், ஈவன் என்னுமே சமனாக இல்லாத இடத்துல எல்லாம் 0 வருவார். ரெண்டுமே சமனாக இருக்கிற இடத்துல மட்டும் T/2 கொண்டு வருவார். ஸோ அவர்லேருந்து ஏன் எழுவாய்க்கணும் இப்படி வருவீங்க. அதேமாதிரி பிஎன் எழுவாயாக்கினா அதே மாதிரி இங்கே சைன் கொஸ்டால் பெருக்கணும். அது வேறு இடத்துல சைனால் பெருக்குவீங்க. சரிங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்றது. ஸோ இது நார்மலாக நீங்கள் ஒருக்கா பார்த்தா ஞாபகம் நிற்கும்னு நினைக்கிறேன். சரி. ஸோ எக்ஸாம்ஸில் நேராக உங்களுக்கு இவ்வளோ தருவாங்க. சரியா? ஏஎனுக்கு பிஎனுக்கு அப்புறம் ஃபோரியர் சீரிஸ் தருவாங்க. சரியா? ஓகே. அண்ட் தென் இது வந்து ஓகே நீ வந்து இவ்வளோ வந்து ட்ரிக்னோமெட்ரியை பற்றி
எப்படி சுருக்கலாம் பற்றியது. மற்ற இது வந்து ஈவன் சிமெட்ரி அதெல்லாம் எங்கள் ஃபோரியர் சீரிஸில் நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சீரிஸ் வந்து ஈவன் சிமெட்ரியாக இருந்தால் இதுதான் நம்மகிட்ட காமன் வடிவம், ரைட்? எஃப்டி என்றது எஃப் மைனஸ் டி. ஆனால் எங்களுக்கு ஃபோரியர் சீரிஸில் என்ன இருக்குது, அது ஒரு கொஸ் காம்பனண்ட் இருக்குது, சைன் காம்பனண்ட் இருக்குது, அதோட ஒரு டிசி காம்பனண்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னென்று வரும், இது வந்து நம்மள இன்னொரு y எக்ஸிஸுக்கு வலது இடது பார்க்குது. ஸோ இது பார்க்க இது ஒரு கொஸ்ஸாக இருந்தால் கொஸ் டி சமன் என்ன, கொஸ் மைனஸ் டி. அதே சைனுக்கு பார்க்க அதுதான் இங்கே சொல்லிக்கோங்க, கொஸ் டி வந்து கொஸ் மைனஸ் என்ன கட்டின்னு வருது. ஆனால் இங்கே பார்க்க அவர் வந்து மைனஸில் வருவார். ஸோ அப்போ கூட்டுப்படைக்கு என்ன செய்கிறார், சைன் காம்பனண்ட் அவ்வளோ 0வா போயிடுவார். ஸோ அதால் உங்களுக்கு ஒரு வேவ் வந்து ஈவன் சிமெட்ரியாக இருந்தால் காஸ் காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் வரும், அதாவது ஏஎன் மட்டும்தான் வரும், பிஎன் ஃபுல்லாக 0 வரும். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஒட் சிமெட்ரிக்கும் பார்க்கலாம். ஒட் சிமெட்ரியில் வந்து இது வந்து பார்க்க என்ன நடக்கும், அதேமாதிரி இங்கே வந்து சைன் மட்டும்தான், சைனுக்கு தான் நான் 0 வேல்யூஸ் வரும், கொஸுக்கு 0 வரும். ஸோ அதெல்லாம் தியரி பாருங்கோ. அடுத்த ஹாஃப் வேவ் சிமெட்ரியும் ஹாஃப் வேவ் சிமெட்ரியில் என்ன நடக்கும் என்றால், ஸோ அதில் நான் ஒட்டாக இருந்தால் என் வந்து ஒட் வேல்யூஸ் எல்லாத்துக்குமே எந்த மாதிரி வரும், ஸோ ட்ரெண்டாக இருக்குங்க. ஸோ அது என்னது, ஏஎன்ஓ பிஎன்ஓ அது ரெண்டுமே இருக்கலாம். அப்படி இருக்க என்ன ஈவனாக இருக்க 0வும் ஒட்டாக இருக்க 4/t, அதாவது 2 மடங்கு ஹாஃப், அது ரெண்டு ஒரு வேவுண்ட ஹாஃபை இன்டிகிரேட் பண்ணுறேன்ட 2 மடங்கு, சரியா? 2/t அது 4/tன்னு வருது. அதான் மேலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸும் முக்கியம். ஸோ இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ மேலே சொன்ன அவ்வளோதுனையும் சமரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, சரியா? முதல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கின்றா, வித் ஈவன் சிமெட்ரி bn is 0 for odd n and an is twice the integral of the half of the cycle from time 0. ஸோ மேலே ஈக்குவேஷனில் சொன்னது தான் நீங்கள் லைன்ஸில் சொல்லியிருக்காங்க, சரியா? ஈவன் சிமெட்ரியாக இருந்தால் bn வந்து 0, bnன்றது என்ன, சைன் வேல்யூஸ், ஸோ அவ்வளோ 0. an வந்து டுவைஸ் த இன்டிகிரல் ஆஃப், அதாவது ஒரு வேவுண்ட அரைவாசின்ற இன்டிகிரல்ண்ட 2 மடங்கு. ஸோ அதே மாதிரி ஒட் சிமெட்ரிக்கு an 0, bn வந்து அரைவாசின்ற இன்டிகிரல்ல 2 மடங்கு. ஸோ அதே ஹாஃப் வேவ் சிமெட்ரியாக இருந்தால் என்ன, an bn ரெண்டுமே இருக்கலாம். ஆனால் ஈவனாக இருக்க 0வும் ஒட்டாக இருக்க அதே மாதிரி டுவைஸ் த வேல்யூ ஆஃப் ஹாஃப் சைக்கிள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மேலே சொல்லல இதுதான் சொல்லியிருக்கு முக்கியம். ஸோ இஃப் half wave symmetry and either even symmetry or odd symmetry are present, then an and bn are 0 for even n and 4 times the integral of over the quarter cycle for odd n for an or bn respectively and 0 for remaining coefficient. சரியா? இதில் வந்து ஹாஃப் வேவ் சிமெட்ரியும் ஒட் சிமெட்ரி ஈவன் சிமெட்ரி ஏதாவது ஒன்று இருந்தால், இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று இருக்கிற பேர் தான் காய்ச்சிருக்கு. இதில் ஹாஃப் வேவ் சிமெட்ரியும் இருக்குது, ஒட் சிமெட்ரியுமே இருந்தால் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் என்ன, 4 டைம்ஸ். ஸோ 4 டைம்ஸ் த இன்டிகிரல் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க, 4 டைம்ஸ் த இன்டிகிரல் ஓவர் த குவார்ட்டர் சைக்கிள். ஸோ டோலேருந்து டோ ப்ளஸ் t/4. ஸோ இதுதான் குவார்ட்டர் சைக்கிள். ஸோ அங்கால ft இன்ட்டு அங்கால சைன் ஏஎன்பிஎனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சைன் கொஸ்டாக வருவார், சரியா? 4 டைம்ஸ் த இன்டிகிரல் ஆஃப் குவார்ட்டர் சைக்கிள். இங்கே t/4, இப்போ வந்து t/2 ஹாஃப் த சைக்கிள்னு சொன்னாங்க, இங்கே குவார்ட்டர் சைக்கிள். ஸோ இது அப்ளை பண்ண ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். ஸோ எனி வந்து இதில் சொல்லுங்க, நோட் தட் எனி வேவ் ஃபார்ம் a0/2 correspond to the mean value of the waveform and subtracting this mean value from the waveform may result in symmetrical waveforms. அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் முதல் சொன்னது தான் தலைகளாக சொல்லியிருக்கு. இப்போ ஒட் சிமெட்ரியாவோ ஈவன் சிமெட்ரியாவோ, ஒட் சிமெட்ரியாவோ ஹாஃப் வேவ் சிமெட்ரியாவோ இருந்தால் டிசி கம்பனண்ட் இருக்க இயலாது. ஸோ மேபி அந்த டிசி கம்பனண்டை கழிச்சால் அது ஒட் சிமெட்ரியாவோ ஹாஃப் வேவ் சிமெட்ரியாவோ வரலாம், சரி? அதுதான் இதில் சொல்லிக்கிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் என்ற ஒரு விஷயம் இதில் சொல்லிக்கிறேன். ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்ன்றது இப்போ நீங்கள் ஒரு வேவுக்கு இன்ஃபைனைட் சம் ஆஃப் சைனசாய்டல் வேவ்ஸ் வந்து ஆட் பண்ணி நாங்கள் அதை இந்த ஃபார்முக்கு கொண்டு வரப்போம். ஸோ அப்படி நாங்கள்
சம்மன்ற ஒவ்வொரு சைன் வேவுண்டையும் ஃப்ரீக்வன்சியை அவற்றை ஆம்ப்ளிடியூட்டோட வரைகிறத ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். ஐ திங்க் இதில் சொல்லியிருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. The plot of these values against, ஸோ இதில் வேல்யூஸ்ன்றது மற்ற ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூட்னு இப்போ சைன் வேவுண்டா சைன் என் ப்ளஸ் கொஸ்டின் வந்தது சொன்னேன். அது அவற்ற கோஃபிஷியன்ஸுண்ட ஏஎன் சைன் பிஎன் கொஸ்டின் தான் வரும். ஸோ அவற்ற கோஃபிஷியன்ட ஸ்கொயர் ரூட்டுண்ட ஸோ ஸ்கொயர்ட் வேல்யூவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவற்ற ஆம்ப்ளிடியூடாக தரப்படும். The product of these values against the corresponding harmonic number is called the frequency spectrum of the waveform. So இது தான் இது நார்மலாக என்ன gradually diminishing value. So gradually, so இப்போ இதில் நான் கீழே தந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு Fourier சீரீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன இந்த வேவுக்கு தந்திருக்காங்க. ஸோ அவருக்கான ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி அமையுது. சரியா? இப்போ இதில் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன 10 மில்லி செகண்ட். ஸோ 10 மில்லி செகண்ட் சொன்னால் என்ன f7 என்றால் ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 100 ஹெர்ட்ஸ். ஸோ ஒண்டிங்கள் 10 0.01 மில்லி செகண்ட். ஸோ 100 ஹெர்ட்ஸ். ஸோ அதேமாதிரி இந்த வேவை பார்த்து நீங்கள் வேறு என்ன சொல்லலாம், இந்த வேவை பார்த்தா ஓட்சிமெட்ரி. ஸோ ஓட்சிமெட்ரி இன்றைக்கே உங்களுக்கு ஏற்கனவே தந்துட்டீங்க ஃபோரியர் சீரிஸ், அதில் பிரச்சனை இல்லை. ஸோ ஓட்சிமெட்ரின்னு சொன்னால் சைன் கம்பௌண்ட்ஸ் மட்டும்தான் வரும், காஸ் கம்பௌண்ட்ஸ் எல்லாம் 0. அண்ட் அதை விட நாங்கள் என்ன ஹாஃப் செமெட்ரின்னு சொல்லலாம். மீன் இப்போ நீங்கள் இதில் ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் இந்த ஒரு டீயை கழிச்சு வராது, ஒரு பீரியடை கழிச்சு வர்றது இங்கே ப்ளஸ்ஸாக இங்கே வேறு வேறு 10 செகண்ட் இதில் இந்த 5 கழிக்க இங்கே வேறு. சரியா? ஸோ அப்போ இவர் அந்த ஹாஃப் செமெட்ரின்னு சொல்லலாம். ஸோ ஹாஃப் செமெட்ரின்னு சொன்னால் இவனை இது எல்லாம் 0 ஒட்டா இருக்கிறது மட்டும்தான் வரப்போகிறேன். ஸோ அதில் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 100ன்னு சொன்னால் அவற்றை 1 3 5 7 பேருக்குன்னு வடிவாங்க. ஸோ அது 100னா 300 500 700 900ன்னு சொல்லுவார். சரி, ஸோ அதில் நீங்கள் இடைக்க கிராஃப் வராதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு மிச்சதெல்லாம் என்ன இவ்வளோ. ஸோ இதில் நீங்கள் வந்ததின்படி ஒரு ஃபீஸ் தந்திருக்கிறபடியாக நீங்கள் இந்த மேக்னிடியூட்ஸும் காணலாம். ஸோ இவர் 1.2ன்றது என்ன இருக்கும், இவர் ஆம்ப்ளிடியூட். சரியா? 4/π கால்குலேட்டரில் போட்டிங்கன்னு சொன்னால் 1/2 வரும். ஸோ அதேமாதிரி இங்கே இவர் வந்து என்ன இவர் ப்ராக்கெட் நீக்குவீங்களா என்ன 4/3π. ஸோ இவ்வளோ வந்து ஆம்ப்ளிடியூடாக இருக்கும், மிச்சது வந்து ஆம்ப்ளிடியூடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வரைஞ்சின்னு போய்க்க என்னது இன்ஃபைனைட் சம்னு போய்க்க குறைஞ்சு அப்படியே இல்லாத போகிற மாதிரி வரணும், முடிவிலே இல்லாமல் போகும். சரி, இதுதான் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்னு ஒரு காமன் ஐடியா. ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் 2 தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பாஸ் பேப்பர் கேள்வி வந்து அவ்வளவு இதை விட எக்ஸாம்பிள் கேள்வியே கொஞ்சம் மாதிரி இருந்தது. பாஸ் பேப்பரில் அவ்வளோ நோண்டி எனக்கு கேட்கல. எக்ஸாம்பிள் கேள்வியே நேராகவே அப்படியே பாஸ் பேப்பரில் போட்டிருக்கணும். சரியா? ஸோ அதனால் நான் அதில் சொல்லல, இதுலேயே கொஞ்சம் இதாக சொல்லுறேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்ன இந்த ட்ரையாங்குலர் வேவ்ஃபார்ம் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ அவற்றை ஃபோரியர் சீரீஸை காண சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நாங்கள் முதலாவது என்ன பார்க்கலாம், அவற்றை ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் அவற்றை வேவ்ஃபார்ம்ஸை வச்சுக்கொண்டு என்ன கம்பவுண்ட்ஸ் வரப்போன்னு சொல்லி அனலைஸ் பண்ணலாம். இதில் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி முதலாவது பார்த்துக்காங்க. என்ன இவற்றை டைம் பீரியட் T = 2T. ஸோ இவற்றை அளவு காலம் வந்து 2T இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒமேகா காணலாம் 2π/T. ஸோ Tக்கு பதிலாக 2T போட்டிங்கன்னா 5/Tன்னு சொல்லி வருது. ஸோ அதை விட என்ன சொல்லலாம், இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிஸின் வையும் -yயும் ஈக்குவலாக பார்க்க போனீங்கன்னா ஒரு எக்ஸ்-ஆக்சிஸுக்கு மேலானும் கீழானும் சமைச்சிட்டா இருக்குது. ஆகவே என்ன டிசி கம்பௌண்ட் இல்லை. அது டிசி கம்பௌண்ட் இருந்துன்னு சொன்னால் என்ன டிசி கம்பௌண்ட் இருந்துன்னு சொன்னால் வேவ்ஃபார்ம் இந்த மாதிரி வரலாம். சரி, இந்த இடத்துல ஓகே தாலி இது நான் 2வது யோசிக்குது. சரி, அப்போ இந்த மாதிரி வரலாம். இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் அது மேலான் ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூஸும் நெகட்டிவ் வேல்யூஸும் ஈக்குவலாக இல்லை. சரி, அப்போ
அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கிறதால ப்ளஸ் சி மைனஸ் சி அந்த இடத்துல நாங்கள் சொல்லலாம் இவர் வந்து டிசி கம்பனன்ட் 0 சொல்லி அப்போ a0/2 வந்து இல்லாமல் போயிட்டு ஃபோரியர் சீரீஸில் இருந்து அதை விட இவர் வந்து இந்த வேவ் ஃபார்ம் வந்து என்ன ஓட் செமிட்ரின்னு சொன்னால் என்ன காஸ் கம்போனன்ட்ஸ் ஒன்றும் பெறாது சைன் கம்போனன்ட்ஸ் தான் வரப்போகுது அதை விட இவர் வந்து ஹாஃப் வேவ் செமிட்ரி சொல்லலாம் மீன் இதுலேருந்து ஒரு டைம் பீரியட் டி ஸோ இதுலேருந்து நான் என்னது நார்மலாக என்ன ft is half wave semitree வரலாம் ft is சமன் f okay minus f t minus t right சரியா அப்போ இந்த டீலேருந்து இவற்ற t/2 ஸோ இவற்ற டைம் பீரியட் ரெண்டு அரைவாசியை பிரிச்சா அப்போ வருது இவற்ற டைம் பீரியட் ரெண்டு அரைவாசின்றது டி கம்போனன்ட் ஸோ இதில் இந்த டி தூரம் பின்னுக்கு போனோன்னு என்ன வரும் வேறு இங்கே வரும் ஸோ இப்போ இவர் ஹாஃப் வேவ் செமிட்ரி ஸோ இந்த வேவ் வந்து ஒட் செமிட்ரி ஹாஃப் வேவ் செமிட்ரி டிசி கம்போனன்ட் 0 ஸோ இவ்வளோ டேட்டா எடுத்துட்டோம்னு சொன்னால் இவர் பிஎன் மட்டும்தான் வரப்போகிறார் ஸோ அதுலேயும் என்னது ஓட்ஸ் வேல்யூ அதாவது 1 3 5 ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியின் மல்டிப்ளிகேஷன் தான் வரப்போ ஸோ இதில் வந்து பிஎன்னா நீங்கள் காணலாம் பிஎன் வந்து என்னது ஸோ ஓகே இதில் வந்து இதைத்தான் சொன்னது ஸோ இதில் என்ன ஒட் செமிட்ரியும் இருக்கிறார் ஹாஃப் வேவ் செமிட்ரியும் இருக்கிறார் ஸோ அந்த பாயிண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒட் செமிட்ரியும் ஹாஃப் வேவ் செமிட்ரியும் இருந்தால் 4 times the integral of quarter cycle சரியா ஸோ அதை தான் இங்கே செய்திருக்காங்க 4 times இன்டிகிரல் அதுக்கு இது வந்து 2/t என்றது அந்த நீங்கள் மேலே பிஎன் எழுவாய் மாத்திலேருந்து வந்தது ஸோ அதில் 2/tயில் டீக்கு பதிலாக 2t போட்டிருக்கு ஸோ 4 times the integral of ஸோ 2/t half cycle சரியா 2t/4 2t/2 அண்டா half cycle 2t/4 அண்டது quarter cycle into இனி என்ன அங்கால ft into sin n omega t ஸோ இந்த ft என்றதான் என்ன இங்கே 2e/t ft என்றது அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ இதில் ஃபங்க்ஷன் என்னன்னு தரையில் நாங்கள் இந்த கிராஃபை பச்சு எழுதலாம் என்ன இவர் வந்து என்ன நார்மலாக y7 mx என்ற ஃபார்மேட்லாம் இருக்கிறார் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதில் இது மட்டும் பார்த்தேன்றாலே y7 mx தான் இருக்குது என்னது அப்போ இந்த m வேல்யூ என்னது படித்திறன் ஸோ படித்திறன் நீங்கள் காண்றேன்னா என்ன இன் கீழ் அதாவது இன் கீழ் t/2 சரியா இங்கிறதுனா 2e/t சரியா அப்போ m வந்து 2e/tன்னு சொன்னால் என்ன y சமன் 2e/t t சரி இதுதான் ஃபங்க்ஷனாக இருக்குது ஸோ அவை ஃபங்க்ஷன் தராட்டி நீங்கள் கிராஃபை வச்சு காணலாம்ன்றபடியே தான் அவை ஃபங்க்ஷன் தரையில் சரி அப்போ 2e/t இன்ட்டு ஓகே 2e/t இன்டு டி அதான் ft இன்ட்டு அங்கால சைன் n ஒமேகா டி ஸோ இதை எழுதிட்டீங்க சார் அங்கால இன்டிகிரல் தான் ஓகே இன்டிகிரல் வேலை சரி எங்கால அவளா மேக்ஸ் ஓகே இங்கால நான் 8 போட்டிருக்கு எங்கால t² வெளியில் வர இனி சைனை தொகையிட்டால் மைனஸ் காஸ் ஸோ இது யூவி ஃபார்ம் ஸோ யூ வச்சுண்டு வி அங்கால வியை வச்சுண்டு யூ செஞ்சிருக்கு ஸோ அவ்வளோதான்டா அதுக்கு பிறகு உங்களோட சிம்பிளிஃபிகேஷன் தான் ஸோ சிம்பிளிஃபை பண்ணின அப்புறம் பிஎன் வந்து என்ன இந்த ஃபார்மேட்டில் வர இனி எங்களுக்கு பிஎனுக்கான ஓகே பிஎன் இந்த ஃபார்மேட்டில் வந்த அப்புறம் நாங்கள் ஃபோரியர் சீரிஸ் எழுதிக்க என்ன செய்வோம் பிஎன் சைன் n ஒமேகா டியில் ஸோ என்னுக்கு பதிலாக அவுட் வேல்யூஸ் போட்டு காணுவோம் மீன் ஏன்டா இங்கே ஹாஃப் செமிட்ரி இருக்குது ஸோ அதுகளை நீங்கள் கவனித்து எழுதினீங்கன்னு சொன்னால் அவ்வளோ விஷயம் இல்லை சரியா ஸோ உண்மையாக நீங்கள் செய்த வேலைக்கான ஆன்சர் என்ன இருக்க போகுது ஒரு ட்ரையாங்குலர் வேவாக இருந்தால் ஸோ இவ்வளவு ஒவ்வொரு தனித்தனி சைன் வேவ்ஸ் ஸோ அவற்ற ஆம்பிளிடியூட்ஸ் வந்து இதாக இருக்கிறார் ஸோ இதால் இதை பெருக்கிறது ஸோ அவற்ற ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இங்கே இருக்குது ஒவ்வொரு சின்ன சின்ன வேவ்ஸையும் நாங்கள் ஆட் பண்ணி கொண்டு வேறு ஸோ எங்களுக்கு ரிசல்ட் இருந்தால் ஒரு ட்ரையாங்குலர் வேவ் கிடைக்குது சரியா அதுதான் இந்த கேள்வி ஸோ இதே கேள்வி அப்படியே பாசிபிள் இருக்குது அப்போ நீங்கள் அதில் செய்ய வேண்டியது வேலை வந்து ஸோ அதே தான் இப்போ இதே ட்ரையாங்குலர் வேவ் தான் அதில் கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் அவ்வளோ வேலையும் அதில் திருப்பி செய்வீங்க அதில் வந்து நம்பர்ஸ் தந்துருக்கணும் ஸோ நீங்கள் நம்பர்ஸை மட்டும் எழுதிட்டீங்கன்னா சரி இந்த கேள்வியா இந்த கேள்வி
சரி, ஓகே. ஸோ இனி இந்த இதை பார்ப்போம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபைட் சைன் வேவ். ஸோ இது எக்ஸாம்பிள் 2. ஸோ ft சமன் a sin omega t என்ற வேவ் வந்து இந்த மாதிரி இருக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடுன்னு சொன்னால் என்ன, ஃபுல்லாக அப்படியே மிரர் பண்ணி மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றி விட்டால் இங்கே நடக்கும். ஸோ இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி எஃப்ஆக இருந்தது, இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி என்ன வரப்போகுது, 2f வரப்போகுது. ஏன் இப்போ இதில் ஒரு வேவ் ஃபார்ம்ன்றது வந்து இவ்வளோ, ரைட்? ஸோ இவ்வளோ இருந்தது, இவ்வளோன்னு ஒரு வேவ். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே டைம் பீரியடில் 2 வேவ் உருவாகுது, ஒரே ஃபார்ம் ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்கே எஃப்ன்றது அங்கே 2f வரப்போகுது. ஸோ அப்போ இதோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன வரப்போகுது, இவருக்கு ஒமேகா நோட்டாக இருந்தால் ஸோ இவர்கிட்ட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 2 ஒமேகா நோட்டாக வருவேன். ஸோ இதைத்தான் இங்கே இது ஒன்று தான் இதில் சைனசாய்டல் நார்மலாக ஃபோரியர் சீரிஸில் கவனித்து வித்தியாசமாக வரப்போகுது. மற்றபடி செய்கிற வேலையெல்லாம் உண்டு தான். சரி, அதில் நார்மலாக நீங்கள் அதே வேலையெல்லாம் செய்வீங்க. ஸோ இது வந்து டிசி கம்பனன்ட் காண்றது. இதில் ஃபங்க்ஷன் தந்திருக்கீங்க, மேலாங்கலியில் தரையில். ஸோ இதில் ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க, சரியா, ஏ சைன் ஒமேகா டி. ஸோ ஓகே, அதே வேலையை தான் இதில் செய்துட்டு போகிறாங்க, சரியா. இதில் இன்டிகிரேட் பண்ணி இங்கே அளவலம் இன்டிகிரேஷன். ஸோ இதில் இருந்து இந்த மாதிரி ஒரு வருது, சரி. இது டிசி கம்பனண்டாக இருக்குது. ஸோ இனி இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி ஏஎன் கம்போனண்ட்டுக்கு என்னது நடக்கும், ஏஎன் கம்போனண்டில் ஏஎன் 2/t இது வந்து டெஃபினிஷன் தந்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து டி டேஷ்ன்றது, இதில் இப்போ டி டேஷ் என்ன இருக்கும், டோட்டல் பீரியட் வந்து இங்கே டீன்னு சொன்னால் இங்கே t/2 இருக்குது. ஸோ அதுகளை கவனித்து பிரதிட்டிங்கன்னு சொன்னால் சரி, இங்கே டி டேஷ்ன்றது இங்கே t/2 இருக்கும். ஸோ அதே மாதிரி சைன் இது வந்து ft இன்ட்டு இது ft வந்து இது ஃபங்க்ஷன் நேம். ஸோ இங்கால கொசைன் ஒமேகா, ஓகே, ஒமேகா டி. ஸோ இங்கே வந்து ஒமேகா நாட் இது ஃபங்க்ஷனில் வரார். இவர் வந்து இந்த இது என்னது, இது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி மேலே முதலே பார்த்துட்டோம், ஒரு வேவை ரெக்டிஃபை பண்ணிக்க 2 மடங்காக மாறுறேன். ஸோ இதால் இங்கே ஒமேகா நோட்டு இங்கே 2 ஒமேகா நோட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணப்படுது. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும், சரியா. ஸோ அவ்வளோதானே. இப்போ நீங்கள் இதில் சரியாக பிரதிட்டிட்டீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து மேட்ஸ் வேலை தானே. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் பாருங்க, சரி. அதிலிருந்து உங்களுக்கு ஏஎன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் கண்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோரியர் சீரீஸ் நேராக எழுதலாம். ஸோ இதில் ஃபோரியர் சீரீஸ் இந்த என்ன மாதிரி திரிபு வருதுன்னு சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 4 ஹார்மோனிக்ஸ் நம்பரை கூட்ட நாங்கள் எதிர்பார்க்குற வேவ் அப்படியே கிடைக்கும். ஸோ இப்போ 4 ஹார்மோனிக்ஸ்ன்னு சொன்னால் இதில் உண்மையான ரெக்டிஃபைட் வேவை விட ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. ஸோ அதே 9 ஹார்மோனிக்ஸ் இன்றைக்கு கிட்டத்தட்ட கிடைச்சிட்டு அதே 20 ஹார்மோனிக்ஸ் ஆல்மோஸ்ட் கிடைக்கும், சரியா. ஸோ அதெல்லாம் இதில் கடைசியாக 2 விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கால் ஆர்எம்எஸ் வேல்யூ அண்ட் ஹார்மோனிக் டிஸ்டோர்ஷன். ஸோ இதில் ஆர்எம்எஸ் வேல்யூ நார்மலாக சைன் வேவுக்கு பார்க்க தெரியும். ஸோ இதில் நீங்கள் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைன் வேவ்ஸ் ஆட் பண்ணுறதால ஸோ இதில் ஆர்எம்எஸ் வேல்யூன்றது ஒவ்வொரு வேவுண்ட சைன் ஆர்எம்எஸ் வேல்யூவையும் ஆட் பண்ணுறது, சரியா. ஸோ இதில் ஏ நோட் பை இது வேறு டிசி கம்போனன்ட் அண்ட் தென் அங்கால ஏஐயில் இருந்து ஐசமன் இது டிசி கம்போனண்ட் ஸ்கேட் ப்ளஸ் இவற்றை ஒரு சைன் வேவுண்டையும் ரூட் வேல்யூண்ட ஸ்கேடுகளை ஆட் பண்ணிட்டு போகிறது, சரி. அது வந்து ஆர்எம்எஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ஞாபகம் இருக்குதுன்னு அவ்வளோ கேஸ் இல்லை, நார்மலாக செய்கிறதான். இந்தியாவில் ஹார்மோனிக் டிஸ்டோர்ஷன்ன்றது வந்து உண்மையான வேவில் இருந்து நாங்கள் ஃபோரியர் சீரீஸில் எடுத்த வேவ் எப்படி எவ்வளோத்துக்கு வேறுபடுதுன்றது தான் இந்த ஹார்மோனிக் டிஸ்டோர்ஷன் என்ற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் டோட்டல் இஸ் மெஷர்மெண்ட். ஸோ அது வந்து ரேஷியோ ஆஃப் the sum of powers of all harmonic components to the power of the fundamental frequency. என்னங்குதா. ஸோ அந்த நாங்கள் ஃபோரியர் சீரீஸில் எழுதுகிற மிச்ச எல்லா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி தவிர்த்த மிச்ச எல்லாத்தின் பவர்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி பவருக்கும் இடையிலான விகிதமால தான் அந்த திரிவை அளக்குறோம். ஸோ இவ்வளோ வந்து அது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு, சரியா. ஸோ இதில் H2ன்றது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ith ஹார்மோனிக்.
ஸோ இது அவ்வளோத்துக்கு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணப்படையில்லை, ஆனால் பண்ணக்கூடாது இல்லை, மேபி அடுத்த கேள்வி வரல தெரியல. ஸோ இதுவெல்லாம் கொஞ்சம் இந்த ஈக்குவேஷனை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அவ்வளோ ஈக்குவேஷன் இல்லை, நான் ஆர்எம்எஸ் வேல்யூ வந்தது ஒவ்வொன்று ஆர்எம்எஸ்ஸை கூட்டுறது. ஸோ டோட்டல் ஹார்மோனிக்ன்றது ஃபண்டமெண்டல் வேல்யூ தவிர்ந்த மிச்சம் எல்லாத்தினையும் ஸ்கேட் வேல்யூ, அதாவது ஆர்எம்எஸ் வேல்யூன்ற ஸ்கேட் இந்த ரூட்டுக்கு இருக்கிறார் கீழே h1 என்னது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த ஃபண்டமெண்டல் காம்பவுண்ட். சரி அவ்வளோதான்டா, இதில் பாஸ் பேப்பர் கேள்வியும் அவ்வளோ கேஸு. ஸோ இதில் 2 கேள்வி எடுத்து வச்சுக்கேன். இது வந்து என்னது இதுதான் அவ்வளோ வந்து rectified waveform. So இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா expression of the Fourier series expansion of the full wave rectified form of the sinusoidal voltage 100 sin omega, okay, omega by 300. Write down in numeric form the first 5 of the series. சரியா? ஸோ இந்த கேள்வி நான் செய்யலை விடுறேன் என்று சொன்னால் அவ்வளோ அதில் ஒன்றே பிரதிடுறதான். இப்போ இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சைன் வேவ், அதே சைன் வேவ் தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா. ஓகே, இதே கேள்வி தான் சரியா? இதில் ஏக்கு பதிலாக ஒரு நம்பர் இருக்குது, ஒமேகா நோட்டுக்கு பதிலாக ஒரு நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் a0/2 காண்றேன்னு சொன்னால் இங்கே ஏக்கு பதிலாக அதை பிரதிடுவீங்க. ஸோ அதே மாதிரி ஏ என்ன காண்றதுக்கு ஏக்கு பதிலாக இங்கே பிரதிடுவீங்க. சரி, அதுக்கு பிறகு இங்கே ஒமேகா நோட்டுக்கு பதிலாக இங்கே ஒமேகா டேஷுக்கு பதிலாக இங்கே 2 ஒமேகா நோட் போடுவீங்க. ஸோ அதில் 300 இங்கே 600 பிரதிவிடுவீங்க. இதில் இருந்து 5 ஹார்மோனிக்ஸ் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இனி அங்கே இன்னொரு 5th காணுவீங்க. ஸோ பிரதிவிடுவீங்க. சரியா? அதில் ஆன்சர் தானடா. இப்போ வே தெரியும்னு சொன்னால் அங்காலெல்லாம் நம்பர்ஸ் எழுதி தானே, அந்த வே தானே அந்த எக்ஸாம்பிளில் சொல்லிட்டேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க, பிறகு சரியான ஆன்சர்ஸை ஷேர் பண்ணி செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஸோ ஓகே, இந்த கேள்வியும் ஓகே பார்ப்போம். Recorded periodic voltage waveform in the time domain is shown in the question 3 here. Sketch the frequency spectrum magnitude plot of the voltage waveform up to the 10th harmonic, indicating the major harmonics present and their relative magnitudes. Numerical values are not required. ஸோ இதில் நியூமெரிக்கல் வேல்யூஸ் வந்து நாட் ரிக்வயர்ட், நீங்கள் நார்மலாக அனலைஸ் பண்ணி செய்தால் சரி. ஸோ இதில் சார் ஏசிஎஃப் ஃபோல்டர்ஸில் ஆன்சர் இருக்குது, ஆனால் அந்த ஆன்சர் என்னென்று எடுத்து எனக்கு தெரியலை. என்ற இதில் பீரியடெல்லாம் பிரிக்கலாவே வந்து அந்த கேள்வியில் வந்து நார்மலாக இந்த பீரியட் ஸோ இதில் ஈவனாக பிரிச்சிருக்குன்ற மாதிரி எடுத்து செய்திருக்கணும். ஸோ இதில் நியூமெரிக்கல் வேல்யூஸ் வந்து நாட் இம்பார்ட்டன்ட்ன்றபடியாக ஓகே ஒரு நிமிஷம். ஓகே, அது நாட் இம்பார்ட்டன்ட் வழியா. ஸோ அதெல்லாம் அவளை தேவை வருமோ தெரியலை. இது 6 மார்க்ஸ் சொல்லி தானே. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஒரு சைன் வேவ், கிட்டத்தட்ட என்ன இந்த வேவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இவர் வந்து ஒட்செமெட்ரியில் இருக்கிறார். ஸோ ஒட்செமெட்ரியில் இருக்கிறேன்னு சொன்னால் என்ன ஏஎன் கம்பவுண்ட்ஸ் எல்லாம் 0. ஸோ இதில் அதொன்றும் தேவையில்லை. இப்போ எங்களுக்கு நார்மலாக ஒரு கிராஃப் தான் கட்டுறாங்க. இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா நார்மலாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து ஒட்செமெட்ரியில் இருக்கிறார். அதை விட வேறு என்ன சொல்லலாம். ஸோ இந்த வேவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே நேரம் ஒட்செமெட்ரி அதோட ஹாஃப் செமெட்ரியும் இருப்பார். நீங்கள் டீலேருந்து ஓகே, இந்த ஒட்செமெட்ரி அண்ட் ஹாஃப் செமெட்ரி. ஸோ ஹாஃப் செமெட்ரின்னு சொன்னால் வேறு என்ன சொல்லலாம், இவர்கிட்ட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்ற ஒட் வேல்யூஸுக்கு தான் வர போகிறார், ஈவன் வேல்யூஸில் 0. ஸோ அப்போ நீங்கள் 2 விஷயம் சொல்லிட்டீங்க, இந்த வேவ் ஃபார்ம் வந்து ஒட்செமெட்ரி அண்ட் தென் அதோட இவர் ஹாஃப் செமெட்ரி. ஸோ அதை விட வேறு நீங்கள் என்ன ஆடலாம், இவர்கிட்ட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆடலாம். ஸோ அது வந்து அது தெளிவாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆடலாம். F7 1/T தானே. ஸோ 1.0.02 போடுவீங்க. ஓகே, 1.0.02 என்ன 50 ஹெர்ட்ஸ். ஓ சரி. ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்ன்னு சொன்னால் சரிதானே. ஸோ 50 ஹெர்ட்ஸ்ன்றால் அதுக்கு பிறகு என்ன சொல்லலாம், இப்போ நீங்கள் இனி இதில் வந்து கிராஃப் கருவீங்கள்
ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்ங்கிற சொன்னால் இவர் வந்து ஃப்ரீக்வன்சி இருப்பார். ஸோ y-axis-ல ஆம்ப்ளிடியூட். இனி இவர் கேட்டு வந்து 10 ஹார்மோனிக் மட்டும் செய்யட்டாம். ஸோ இவர் வந்து எஃப் நோட்னு சொன்னால் 2 எஃப் நோட் 3 ஓகே 4 5 6 நீங்களே 10 மட்டும் போடுங்க. சரியா 10ண்டா 500 ஹெர்ட்ஸ் மட்டும் போடுங்க. ஸோ நீங்கள் கீற ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் என்ன இருக்குது? நார்மலாக ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் ஹையாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு வேல்யூமே தராதபடியால் எனக்கு இந்த மாதிரி கீறலாம். ஸோ எஃப் நோட்டுக்கு வேல்யூ வருவார். அப்புறம் அடுத்தது அப்புறம் என்ன 2 எஃப் நோட்டில் இருக்க மாட்டார். ஏன் இவர் ஹாஃப் எஃப் செவன். பிறகு 3 எஃப் நோட்டுக்கு இருப்பார். பிறகு அங்கால 5 அப்படியே குறைஞ்சு போய் 10 எஃப் நோட்டுக்கு வந்து ஆக சின்ன கீறினீங்கன்னா சரி. ஸோ அதை டிமினிஷிங் ஆம்ப்ளிடியூட் உள்ள ஒரு கிராஃப் கீறினீங்கன்னா சரி. ஸோ இதுக்கு இதுதான் சரியான ஆன்சர். ஸ்கீமின் ஆன்சர் எனக்கு தெரியாதுமையா. ஸோ இந்த அப்ரோச் இதுதான். ஆனால் நான் இது வரைக்கும் சரி எழுதினது சரி. ஸோ இதுதான் ஃபுல் ஆன்சர் ஆண்டால் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு டேட்டா பத்தாதுன்னு சொல்லுவேன். சரியா, இது நார்மலாக இது நோட்ஸ்க்கு தானே. நோட்ஸில் இருக்கிற இதே மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இது இந்த அப்ரோச்னு சொல்லுவேன். சரியா, ஸோ அவ்வளோதான்டா நோட்ஸ் ஃபோரியர் சீரீஸ். ஸோ இதுக்கு பிறகு ஃபோரியர் அனலைசிஸ் ஒன்று இருந்திருக்கு. ஸோ ஃபோரியர் அனலைசிஸ்ன்ற சரியான ஒரு சுருக்கமான இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஸோ அவர் லெக்சர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு குறைவான நேரத்துலேயே அதை படிப்பிச்சு முடிச்சிட்டார். அதுலேயே நீங்கள் ஓகே அதுக்கு முறை டக்குன்ட்டு ஒரு இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அவ்வளோ மெனக்கெட தேவையில்லை. உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். சரியா, இது இவ்வளோ தான். இது நான் சைனூசாய்டல். மேலும் கேள்விகள் பழைய பாசுகளில் பாருங்க. இது வந்து எக்ஸாம்பிள் கேள்வியினுடைய செய்யலை. மற்றபடி இவரும் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாத கேள்வி. என்னோட வியூவை மட்டும் இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது இந்த பெர்ஃபெக்ட் ஆன்சர் கிடைச்சிருந்தா சொல்லுங்க. சரியா, ஸோ அவ்வளோதான். ஓகே ஓகேடா, பை பை.